வணக்கம் நண்பர்களே, நம்முடைய இட்ஸ் மணி சேனல்ஸ் வந்துருச்சு. சமுதாயத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற முக்கியமான விஷயங்களை பத்தி நாம தினமும் பேச போறோம். ஸோ இன்னைக்கு மணி டாக்ஸில் வந்து சொல்ல போகிற விஷயம் வந்து நீங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரீசெண்டாக நான் பொள்ளாச்சியில் சக்தி சினிமாஸ்க்கு படம் பார்க்க போயிருந்தேன் என் சன்னை கொடுத்து. ஸோ டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நான் போனப்போ ஃபிசிக்கல் கவுண்டரில் டிக்கெட் புக் பண்ணுறேன். ஸோ டிக்கெட்டோட ரேட் வந்து 190 rupees. ஸோ 2 டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 190 + 190 ஒரு 380 rupees. பட் எனக்கு பில் வந்து 400 rupees கொடுத்தாங்க. நான் வந்து எதுக்கு 400 rupees வந்திருக்கு, என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டப்போ அட்வான்ஸ் புக்கிங் சார்ஜ் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 10 ரூபா நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து எதுக்காக அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் சார்ஜஸ் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சார், எங்கள் பில்லிங் சிஸ்டமே அப்படி தான். ஷோக்கு 1 hour 1.5 hours முன்னாடி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 10 ரூபா நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. எனக்கு புரியல. நான் வீட்டிலேருந்து பண்ணால் எனக்கு வந்து புக்கிங் சார்ஜ் வந்து 30 ரூபா டிக்கெட் நியூ ஆர் புக் மை ஷோ. இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு நான் தேட்டருக்கே வரேன். தேட்டரில் வந்து எனக்கு வந்து புக்கிங் சார்ஜஸ் வந்து 10 ரூபா எடுக்கிறாங்கிறது வந்து எனக்கு இது என்ன பில்லிங் சிஸ்டம் எனக்கு புரியல. ஸோ நான் உங்கள் மேனேஜர்கிட்ட பேச முடியுமான்னு கேட்டேன். மேனேஜர் வந்தார். சார், எதுக்கு சார் வந்து அட்வான்ஸ் புக்கிங் சார்ஜ் 10 ரூபா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நீங்கள் வந்து அந்த டிக்கெட் உங்களுக்கு ஏரியா புக் பண்ணி தரல, ஸோ அதனால் அட்வான்ஸ் புக்கிங் சார்ஜ் நீங்கள் கொடுக்கணும் சார் அப்படின்னாங்க. இது எங்களோட பில்லிங் சிஸ்டம். இது நான் ஆல் ஓவர் சக்தி சினிமாஸ் எல்லா பிரான்ச்சும் நாங்கள் இதாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், சார் நான் வந்து டிக்கெட்டை பிளாக் பண்ண வரல, டிக்கெட்டை புக் பண்ண வரேன். விச் மீன்ஸ் நான் டிக்கெட்டை பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடுறேன் அந்த டிக்கெட்டை. ஸோ அந்த சீட்டு தான் என்னோட சீட்டு. நான் வந்து சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுற சீட்டுக்கு எதுக்காக நான் அட்வான்ஸ் புக்கிங் சார்ஜ் கொடுக்கணும்? நான் அட்வான்ஸாக நான் வந்து உங்களுக்கு டிக்கெட் பிளாக் பண்ண வந்தால் தான் நீங்கள் அந்த சீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் சார்ஜ் வாங்கணும். மோரோவர் அந்த டிக்கெட்டை நான் வாங்கினதுக்கப்புறம் நான் வரலினாலும் வந்தாலும் எனக்கு தான் லாஸ், உங்களுக்கு எந்த விதத்துலையும் அது லாஸ் கிடையாது. ஸோ எதுக்காக அந்த வந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபா நீங்கள் வாங்குறீங்க கேட்டதுக்கு லிட்டரலி அவங்க கிட்ட பதிலே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, திருப்பி இல்லை சார் எங்கள் பில்லிங் சிஸ்டமே இப்படி தான் பில்லிங் சிஸ்டம். சார், நான் வந்து கொஷின் பண்ணுறதே உங்கள் பில்லிங் சிஸ்டத்துலேயே தப்பு இருக்குன்னு. நான் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணால் 30 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுன்னா நான் ஃபிசிக்கலாக வந்து டிக்கெட் புக் பண்ணுறேன். ஸோ அந்த இதுக்கும் நீங்கள் 10 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்னால் ஒரு நாளைக்கு எத்தனை டிக்கெட் புக் ஆகுது, எத்தனை ஷோ நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க, எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. 10 ரூபா யாருக்கு போகுது? எதுக்கு சார் உங்களுக்கு நான் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? இந்த கொஷின் கேட்டதுக்கு ஒருத்தருட்டு அவங்ககிட்ட பதிலே இல்லை. இல்லை சார், நாங்கள் வந்து எங்கள் பில்லிங் சிஸ்டம் அப்படி தான். திருப்பி அதே பதில் வருது. நான் கேட்டேன், சரி சார், என்ன தவிர இந்த கேள்வி உங்கள்கிட்ட யாருமே இது வரைக்கும் கேட்டது இல்லையா? டிக்கெட் வாங்க வந்து ஒருத்தர் கூட இந்த கேள்வி வந்தது இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்கேன். தென் இதெல்லாம் மேலே எஸ்கலேட் பண்ணுறீங்களா? உங்கள்கிட்ட ப்ராப்பர் சேனல் இருக்கா? என்ன சேனல் நீங்கள் எஸ்கலேட் பண்ணுறீங்க? இது யார் இது ரிவ்யூ பண்ணுறா? அந்த ரிவ்யூக்கான ஆக்ஷன் என்ன? இது ஏதாவது உங்களுக்கு ரிசல்ட் இருக்கான்னா? இல்லை சார், நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம், பார்க்குறாங்க, பார்ப்போம் சார், நான் கரெக்ட் பண்ணிடுவேன் சார். இது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நியாயமான பதில் இல்லை. நோ ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன், நோ ப்ராப்பர் சேனல். அண்ட் இது எஸ்கலேட் ஆகி அவங்க மேனேஜ்மெண்ட் போதாலே எனக்கு தெரியல. இன்கேஸ் நான் அந்த டிக்கெட் வாங்கிட்டு வரலினா அந்த டிக்கெட் நீங்கள் வேறு யாராவது உட்கார வைக்க முடியுமா? அது நீங்கள் பண்ணுறீங்களா? பண்ண மாட்டீங்க, எனக்கு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதை ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் யாரும் உட்கார வைக்க முடியாது. அந்த டிக்கெட் வேக்கண்ட்டாக தான் இருக்கும், இந்த ஷோ ஃபுல்லாக. ஸோ அப்படி இருக்க டிக்கெட்டுக்கு எதுக்காக அட்வான்ஸ் சார்ஜ் 10 ரூபா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல பண்ணிட்டு இதை ரீஷேர் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்க, நிறைய பேர் ரீச் ஆகட்டும். மேபி இதுக்கப்புறமா தான் அவங்க மேனேஜ்மெண்ட் அதை வந்து கன்சிடர் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் பண்ண டிக்கெட்டுக்கு அட்வான்ஸ் புக்கிங் சார்ஜ் எதுக்கு?